Some ministries God accepts, some ministries God does not accept. சில ஊழியங்களை தேவன் அங்கீகரிக்கிறார், சில ஊழியங்களை தேவன் அங்கீகரிப்பதில்லை. I am not here to criticize any minister or any ministry. எந்த ஊழியக்காரனையும் எந்த ஊழியத்தையும் குறித்து நான் வேறு விதமாய் பேச விரும்பவில்லை, விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. But there are some people who say it is wrong for a Christian servant of God not to get married. It's not in the Bible. சிலர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்யக்கூடாது, அப்படி ஒன்று வேதத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். But we are doing a ministry here which is a celibate ministry, a ministry without getting married. ஆனால் நாங்கள் செய்கிறதான ஊழியமோ விவாகம் இல்லாமல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். I would like to place before you 2 or 3 reasons based on Bible verses. வேதத்தின் வசனத்தின் அடிப்படையிலே 3 அல்லது 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். One or two things that I tell you might be new. நான் சொல்லுகிறதான 1 அல்லது 2 காரியங்கள் உங்களுக்கு மிகவும் புதிதாய் தோன்றலாம். But I'm not giving it to you as nailed down doctrines. ஆணித்தரமான அப்படிப்பட்ட சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. I'm giving you food for thought. Just think about what I'm saying. நான் உங்களுக்கு சிந்தனைக்கு உணவாக சில காரியங்களை சொல்லுகிறேன், அதை நீங்கள் பின்பாக யோசித்து பாருங்கள். Now there is something which we all have heard of. It is called the will of God. தேவனுடைய சித்தம் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். Now the will of God is of various levels. தேவனுடைய சித்தத்திற்கு பலவிதமான படிகள் உண்டு. There is something called the primary will of God. இதாவது முதலாவது சொல்ல போனால் தேவனுடைய சித்தத்திற்கு அடிப்படையான ஒரு தேவனுடைய சித்தம் என்கிறதான ஒரு பகுதி உண்டு. For example, உதாரணமாக God plans that we should go in a particular path. நாம் இப்படிப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் போக வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். Every human being has his personal choices. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சொந்த விருப்பங்கள், இஷ்டங்கள் உண்டு. So using my own choice I go out of the will of God. என்னுடைய விருப்பத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக வெளியே நான் வந்து விடுகிறேன். So to bring me back into the right path, God has to not draw another plan. என்னை மறுபடியுமாக இந்த தேவனுடைய சித்தத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் வேறு ஒரு திட்டத்தை எனக்காக இப்பொழுது வகுக்க வேண்டியதா இருக்கிறது. That is called the secondary will of God. அதுதான் இரண்டாவது அல்லது இரண்டாம் படையான தேவனுடைய சித்தம் என்று நாம் காண்கிறோம். It's not part of his initial actual will. அது முதலாவது ஆரம்பத்தில் தேவன் நமக்காக வைத்திருந்தாரே அந்த தேவனுடைய சித்தம் அல்ல. It's a secondary plan that he has drawn to bring me back to the right path. என்னை மறுபடியுமாக அந்த சரியான பாதைக்கு கொண்டு வரும்படியாக எனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இரண்டாம் தர தேவனுடைய சித்தத்திற்கு என்னை அவர் திட்டத்திற்கு என்னை வகுக்கிறார். In the same way about all mankind, அதே வண்ணமாக எல்லா மனித குலத்திற்கும் there was a primary will. எல்லா மனித குலத்திற்கும் தேவனுடைய அடிப்படையான ஆரம்ப சித்தம் ஒன்று இருந்தது. But unfortunately man sinned and went out of the plan of God. துரதிர்ஷ்டவசமாக மனிதன் பாவம் செய்து தேவனுடைய சித்தத்தை விட்டு புறம்பே போனான். So God has now to restructure his plan or draw a secondary plan and bring man back to the original plan. மனிதனை தன்னுடைய அந்த ஆதி நோக்கத்திற்கு, ஆதி தேவனுடைய சித்தத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் இப்பொழுது ஒரு புதிதான நவீன தெய்வ சித்தத்தை அவனுக்காக உருவாக்குகிறார். Sin was not in God's plan. பாவம் தேவனுடைய சித்தத்தில் இல்லவே இல்லை. Sin came outside of God's plan. தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பாகத்தான் பாவம் இருந்தது. So man was supposed to be created and made and live and grow, be perfected all without sin. மனிதன் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அவன் அந்த பகுதியில் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே காணப்பட வேண்டியதா இருந்தது. In this Bible we have something called Old Testament and New Testament. வேதத்திலே நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிறதான இரண்டு ஏற்பாடுகளை பார்க்கிறோம். But this Old Testament is not part of God's actual will. ஆனால் பழைய ஏற்பாடோ தேவனுடைய அந்த ஆதி தேவ சித்தத்தின் பகுதியிலே அது இல்லை. It had to be drawn because of sin. பாவத்தின் நிமித்தமாக
அது ஒரு தேவனுடைய திட்டமாக வகுக்கப்பட வேண்டியதாயிற்று. I'll give you a verse from the Bible for that. அதற்காக தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். Read from Galatians chapter 3 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் and read verse 19. 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. Now what is written there? இங்கே எழுதப்பட்டது என்ன? Something called law is there. அங்கு நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒரு பிரமாணம் உண்டு. What is written about the law there? அந்த பிரமாணத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It was added. அது கூட்டப்பட்டு. So it was not there in God's initial plan, it had to be added. அது தேவனுடைய அநாதி நோக்கத்திலே ஆரம்ப திட்டத்தில் அது காணப்படவில்லை, அது பின்பாக கூட்டப்பட்டதாக இருக்கிறது. Why was it added? ஏன் அது கூட்டப்பட்டது? ஏன் கூட்டப்பட்டது? I am not asking new question, I am asking you old question. The answer is in the verse itself. நான் ஒரு புதிய கேள்வி கேட்கவில்லை, இந்த கேள்விக்கு பதில் அந்த வசனத்தில் தானே இருக்கிறது. What I am telling you is confusing, because if I don't ask you questions and keep your attention occupied, you will wander and then go to sleep. நான் ஏன் கேள்வி கேட்கிறேன் என்று கேட்டால், அப்படி கேள்வி கேட்டால் ஒழிய உங்களுடைய கவனத்தை இங்கே இருக்க முடியாதபடி உங்களுடைய மனது இங்கும் அங்குமாக சுற்றி திரிய ஆரம்பித்து விடும். Then you go to sleep. அப்பொழுது நீங்கள் தூங்க போய்விடுவீர்கள். So this law was added. இந்த நியாயப்பிரமாணங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. Why was it added? ஏன் கூட்டப்பட்டது? Because of transgression, because of sin. அக்கிரமங்களின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக. That means if there was no transgression, there would have been no law. அப்படி என்றால் அங்கு அக்கிரமம் மீறுதல்கள் காணப்படாமல் இருந்தால் நியாயப்பிரமாணங்களுக்கு தேவையே இல்லை. And if there was no law, there is no Old Testament. நியாயப்பிரமாணங்கள் இல்லாத பட்சத்திலே பழைய ஏற்பாடும் அவசியமில்லை. So all this Old Testament law and everything is part of God's secondary will. இவை ஆகினாலே பழைய ஏற்பாடுகளும் இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய இரண்டாம் திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டதா இருக்கிறது. See, God had an initial plan. தேவனுக்கு ஆதியிலே ஆரம்ப திட்டம் ஒன்று உண்டு. But to bring that initial plan back into the world, into sinful man, God had to wait for about 4,000 years. தன்னுடைய அந்த ஆதி ஆரம்ப தேவனுடைய சித்தத்தை மனிதனுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, பாவம் செய்த இந்த மனிதனுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக தேவனுக்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் தேவைப்பட்டது. I'll tell you something very exciting. நான் உங்களுக்கு மிக ஒரு ஆச்சரியமுள்ள ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். There is no verse in the Bible to say that Old Testament saints like David and Abraham and other people were part of God's initial plan. வேதத்திலே தேவனுடைய ஆதி நோக்கத்திலே உண்டானதான இருக்கிறதான பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களாகிய ஆபிரகாம், தாவீது போன்றவர்களை குறித்து தேவனுடைய திட்டத்தில் காணப்படவே இல்லை. ஆரம்ப திட்டத்தில் காணப்படவே இல்லை. But there is a verse in the Bible to prove that you and I in the New Testament are part of God's original plan, although we are born in this sinful generation. இந்த பாவம் நிறைந்த சந்ததியிலே நீங்களும் நானும் பிறந்தாலும் கூட உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய அந்த முதலாம் ஆரம்ப திட்டத்தில் தானே நீங்களும் நானும் காணப்படுகிறோம் என்பதற்கு வேதத்தில் அடிப்படையான ஒரு வசனம் உண்டு. The Bible says we are chosen in him before the foundation of the world. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நாம் அவரிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Don't read it if you are writing notes, it's in Ephesians 1:4. இப்பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் குறிப்பெடுப்பீர்கள் என்றால் எழுதிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Actually you and I are supposed to have been born many thousand years ago. நாம் ஒழுங்காக பார்ப்போமே என்றால் நீங்களும் நானும் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிறந்திருக்க வேண்டும். But because of sin, God had to push our birth, delay our birth by 4,000 years. பாவத்தின் நிமித்தமாக தேவன் அதை தாமதித்து நம்முடைய பிறப்பை ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு பின்பாக தள்ள வேண்டியதாயிற்று. Others would have been born before if Adam had not sinned. ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பானே என்றால் நாம் என்பதாகவே பிறந்திருப்போம். Read that same verse again, Galatians 3:19. இப்பொழுது மறுபடியுமாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. போதும்.
See, a seed is supposed to be born. Till that seed was born, God had pushed that seed's birth. And till that seed was born, this law had been added and another generation had come. ஒரு சந்ததி பிறக்க வேண்டியதாயிருந்தது. அந்த சந்ததி வரும் வளவும் தேவன் காலங்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். That's you and me. அது நீங்களும் நானும் தான். So just imagine how you and I are very important in the plan of God. தேவனுடைய திட்டத்திலே நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். So we are part of God's initial plan. Now he wants to bring us back to the initial plan. நாம் எல்லாரும் தேவனுடைய அந்த ஆரம்ப ஆதி திட்டத்தில் தானே காணப்பட்டோம். அந்த திட்டத்திற்குள்ளாக நாம் வர வேண்டியதா இருக்கிறது. Just like the law was not part of God's initial plan, it was a secondary plan. இந்த நியாயப்பிரமாணமானது தேவனுடைய ஆரம்ப திட்டத்தில் இல்லாதபடிக்கு புதிதாக வந்ததான திட்டமாக இருந்தது போல. Now I'm going to tell you something which is very delicate. நான் இப்பொழுது மிகவும் I'm going to tell you this. I'm not telling it to you as a doctrine, but you have to really think about it. நான் சத்தியமாக சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. இந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து உபதேசமாக சொல்ல போகிறதில்லை. நீங்கள் இதை தயவு செய்து யோசித்து சிந்தித்து பாருங்கள். 1. முதலாவதாக, this physical relationship that a man has with a woman in marriage, was it part of God's initial plan? மனிதன் மனுஷியோடு கூட சரீர தொடர்பு கொள்கிறானே, அது தேவனுடைய ஆரம்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததா? I will give you 3 points to think about this. அதை குறித்து யோசிக்கும்படி நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1. முதலாவதாக, today's form of childbirth is part of the curse with which God cursed man. தேவன் மனிதனை சாபத்தினாலே சபித்தபடியினாலே இன்றைக்கு பிறக்கிறதான குழந்தை பிறப்பு அப்படியாக காணப்படுகிறது. Read Genesis chapter 3 verse 16. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். So you see, there is something in this conception that is now which is part of the curse. இப்பொழுது நாம் வாசித்தான் இந்த காரியங்கள் தேவனுடைய சாபத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. So this form of conception, at least part of it, is not God's initial will. It's part of the curse. இப்படிப்பட்டதான பிறப்பானது தேவனுடைய ஆதி திட்டத்தின் பகுதியாக இல்லை, மாறாக அவருடைய சாபத்தின் பகுதியாக இருக்கிறது. இந்த பிறப்பின் ஒரு பகுதியாவது, இந்த பிறப்பின் ஒரு பகுதியாவது அவ்வாறு காணப்படுகிறது. Also I'll show you another verse. Secondly, in Malachi chapter 2 verse 15. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மறுபடியும் இன்னொரு வசனமாக வாசியுங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். God created them as one. தேவன் அவர்களை ஒன்றாக உருவாக்கினார். That means God created united man to beget a godly seed. தேவன் மனிதனை ஒன்றாக உருவாக்கினபடினாலே தேவனுடைய வித்தை அவன் உருவாக்கும்படியாக அப்படி அவனை ஒருவனாக உருவாக்கினார். என்னது என்ன சந்ததி? தேவ பக்தி உள்ள சந்ததி. To beget a godly seed. தேவ பக்தி உள்ள சந்ததியை உற்பத்திக்கும்படியாக. So actually man was supposed to beget a godly seed in a godly manner. தேவன் மனிதனானவன் தேவனுடைய திட்டத்தின் பகுதியிலே தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை அவன் உற்பத்திக்க வேண்டியதாக இருந்தது. Thirdly, மூன்றாவதாக, today's physical relationship is something to do with lust. இன்றைக்கு காணப்படுகிறதான இந்த சரீர தொடர்புகள் எல்லாம் ஒரு இச்சையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இச்சையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. And lust is not part of God's initial plan. இச்சையோ தேவனுடைய ஆரம்ப திட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. So you keeping these 3 things in mind, இந்த 3 காரியங்களை மனதில் வைத்து, it is quite possible that initial plan of God's of childbirth in God's original plan was something different. இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிறதான இந்த குழந்தை பிறப்பின் முறைமையானது தேவனுடைய ஆரம்ப திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இல்லை. One pastor made a guesswork like this. There's no verse in the Bible,
But he says it could have happened like this. ஒரு பாஸ்டர் அவர்கள் யூகத்தின் மத்தியில் வைத்து இப்படியும் நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். Man was created without sin. மனிதன் பாவம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டான். He was created just like God, in the image of God. அவன் தேவனுடைய சாயலின்படியே உருவாக்கப்பட்டான். But he did not have what is called the creative power, a power to create like God had. தேவனுக்கு இருந்தது போல அவனுக்கும் கூட அந்த ஆக்கத்திறமை உருவாக்கும் அந்த திறன் அவனுக்கு இல்லை. So man would have to grow spiritually till he reaches a state where he also has the power to create. Then he will pronounce his word on the woman and the woman will conceive. மனிதனானவன் அப்படி தேவனை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் தேவனுடைய அந்த நிறைவுக்கு வந்து அந்த தேவனை போலவே தன்னுடைய வாயின் வார்த்தையிலே ஒரு மனுஷியை பார்த்து உண்டாவதாக என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே உண்டாகிவிடும். But there's no evidence like that. He says it's possible that it could have happened like that. அதற்கு நிரூபணம் ஒன்றும் இல்லை, ஆனால் அப்படி இருந்திருக்கலாம் போலும். So what is trying to be established here, initially even childbirth was something to do with the holiness of God. குழந்தை பிறப்பும் கூட ஆதியில் இருக்கிற தேவனுடைய அந்த நோக்கத்தின்படி வேறு விதமாய் காணப்பட்டிருக்க வேண்டும். So it is quite probable that today's method of childbirth is a secondary will of God. ஆகினாலே இன்றைக்கு நாம் காண்கிறதான குழந்தை பிறப்புகள் எல்லாம் தேவனால் வந்த அந்த இரண்டாம் திட்டத்தின் பகுதியாக இருக்கிறது. All this happened because of Satan deceiving man. இவைகளெல்லாம் பிசாசானவன் மனுஷனை வஞ்சித்தபடினாலே இவைகளெல்லாம் வந்தது. Now it is the challenge of God to bring back man to the original state. மனிதனை அந்த ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வர வேண்டியது தேவனுக்கு உண்டான ஒரு சபதமாக இருக்கிறது. To bring back man to that state where he was. மனிதன் எங்கிருந்தானோ அந்த நிலவரத்திற்கே ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வர வேண்டியதா இருந்தது. But now if everybody gets married, everybody is still in the secondary will of God. ஆனால் இப்பொழுதோ எல்லாருமே விவாகம் செய்து விட்டால் எல்லாருமே அந்த இரண்டாம் தேவனுடைய நோக்கத்தின் பகுதியில் தான் காணப்படுவார்கள். So God has to choose a group of people who can even sacrifice that relationship and live up to the standard of his original will. தேவனுடைய அந்த ஆதி சித்தத்தின்படி அந்த நிலவரத்திற்கு ஏற்றவாறு ஜீவிக்கும்படி தேவன் ஒரு கூட்டம் ஜனம் தன்னையே பலியாக கொடுக்கும்படி அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை தேவன் தேடினார். A group of people who will not surrender to the lusts of the flesh. மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்களை அனுமதியாத அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தேடினார். That's why in the book of Revelation chapter 14 you read of a group of people who are not defiled with women. They are 144,000 in number, standing on Mount Zion in eternity. அதை தான் நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1,44,000 பேர்கள் இவர்கள் தங்களை ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் அவர்கள் அந்த மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள். So here is a group of people, 144,000 of them, they are not defiled with women, the Bible says. வேதம் சொல்லுகிறது இந்த 1,44,000 பேர் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். In other words, it is in general just because it says they are not defiled with women, it doesn't mean they are all men. இங்கு ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்று சொன்னபடினாலே இது வெறும் ஆண்களை மாத்திரம் குறிக்கிறது என்றல்ல. It means they are not defiled with the opposite sex, that's all. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களோடு உறவு கொள்ளாதவர்கள், எதிர்ப்பாலானவர்களோடு எதிர்ப்பதத்தோடு அவர்கள் உறவு கொள்ளாதவர்கள். For example, உதாரணமாக the Bible says man shall not live by bread alone. வேதம் சொல்லுகிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. Does it mean that women have to live by bread alone? அதனுடைய அர்த்தம் மனுஷிகள் எல்லாம் அப்பத்தினால் மாத்திரம் ஜீவிக்க வேண்டும் என்ற அர்த்தமா? That word man refers to man and women, men and women. மனுஷன் என்று அங்க சொல்கிற வார்த்தை மனிதனையும் மனுஷியையும் குறிக்கிறது. God made man in his own image. That means he made women in other images. தேவன் மனிதனை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தை உருவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் அவர் மனுஷியை வேறு ஒரு சாயலில் உருவாக்கினாரா? So it's a general name for man and woman. ஆகினாலே பொதுவாக மனிதனையும் மனுஷியும் குறிக்கும்படி மனிதன் என்கிற அவர் குறிப்பிடுகிறார். So that is why God has chosen a group of people who will not
yield to even the natural instincts that a human being has, ஒரு மனித- so that they might come into the initial plan of God. தேவன் தன்னுடைய ஆதி நோக்கத்திற்கு ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு வரும்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகதான் அந்த இயற்கையான அந்த ஆசாபாசங்களை கூட அவர்கள் அனுமதிக்காதபடி விட்டு விடுவர்களாக இருக்க வேண்டும். Otherwise the devil will say, you know, you created a bride, but you still don't have that group of people, those human beings whom you initially created. ஆண்டவரே, நீர் மனிதனை இப்பொழுது உருவாக்கியது உண்மைதான், ஆனால் அந்த ஆதி நிலவரத்தின்படி நீர் உருவாக்கிய அந்த கூட்டம் எங்கே? அப்படி ஒரு கூட்டம் இல்லை என்று சொல்லி பிசாசு தேவனை பார்த்து சொல்லுவான். So God has to do justice to that. அதற்கு தேவன் ஒரு நீதி செய்ய வேண்டியதாக So இருந்தது. he is creating a group of people who will live up to that standard. அந்த நிலவரத்திற்கு ஆதி நிலவரத்தின்படி ஜீவிக்க கூடியதான ஒரு கூட்டம் ஜனத்தை தேவன் உருவாக்க வேண்டியதாக இருந்தது. So he has chosen a group of servants of God according to that order of ministry. அப்படிப்பட்டதான ஊழியத்தின் முறைமையின்படி ஒரு கூட்டம் தேவனுடைய ஊழியர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Now I'll tell you something that old Pentecostal believers will know, but some of those who are new here will not know. பழைய பெந்தேகோஸ்து விசுவாசிகள் அறிந்ததான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புதிதாய் வந்தவர்களுக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். In the Old Testament there was a ministry, a priesthood. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு விதமான ஊழியம், ஆசாரிய தத்துவம் காணப்பட்டது. Priests got married. ஆசாரியர்களுக்கு விவாகம் நடந்தது. Aaron, the first priest, got married. முதலாவது ஆசாரியனாகிய ஆரோனுக்கு விவாகம் நடந்தது. His children became the next priests. அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு பின்பாக ஆசாரியர்களானார்கள். That was called the ministry after the order of Aaron. அதுதான் ஆரோனின் முறைமையின்படி உண்டான ஊழியம். But that ministry was not up to the mark, because the Bible says people could not grow to the perfection of Jesus through that ministry. அப்படிப்பட்டதான ஊழியமானது பூர்ணமான ஊழியமாக காணப்படவில்லை, தேவனுடைய சித்தத்தின் பூரணமாக காணப்படவில்லை. ஏனென்று கேட்டால் தேவனுடைய அந்த நிலவரத்திற்கு அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. So God had to ordain another priesthood of a different order. ஆகினாலே தேவன் மற்ற ஒரு ஆசாரியத்துவத்தை வேறு ஒரு முறைமையின்படி உண்டாக்க வேண்டியதாயிருந்தது. Can anyone say what is that new order of ministry called? அந்த புதுமையான முறைமையின்படி உண்டாக்கப்பட்ட அந்த ஊழியம் என்ன என்று சொல்ல முடியுமா? Right, the ministry after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டானதான ஊழியம். Now if you look at Melchizedek, நீங்கள் மெல்கிசேதேக்கை பார்ப்பீர்கள் என்றால் in Hebrews chapter 7, எபிரேயர் 7ஆம் this அதிகாரத்தில் Melchizedek has given various qualifications. He is described there. அங்கு அந்த மெல்கிசேதேக்கை பலவிதமான காரியங்களோடு கூட விவரிக்கப்பட்டிருக்கிறது. Read that verse please. 7:1-3. 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். Now suppose this Melchizedek was a human being. இந்த மெல்கிசேதேக் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். This verse says Melchizedek did not have father and mother. இந்த மெல்கிசேதேக்குக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Can you give the name of any human being without a father and mother? தகப்பனும் தாயும் இல்லாமல் இருந்த ஒரு மனிதரை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? Anyone without father and mother? தகப்பனும் தாயும் இல்லாத Adam. ஆதாம். Adam did not have father and mother. ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்லை. Okay, so could this be Adam? இது ஆதாமாகவும் இருக்கலாம். வாசிங்க. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். வம்ச வரலாறு, that means children. வம்ச வரலாறு என்றால் பிள்ளைகள், வம்சம். Can this be Adam? இது ஆதாமாக இருக்க முடியுமா? Adam had children. ஆதாமுக்கு பிள்ளைகள் But உண்டாயின. Melchizedek did not have children also. ஆனால் மெல்கிசேதேக்கு பிள்ளைகளும் இல்லை. So this cannot be a human being. இது மனிதனாக இருக்கவே முடியாது. Because every human being either will have children or have father and mother. ஏனென்று கேட்டால் எந்த மனுஷன் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் தகப்பன் தாய் இருப்பார்கள், இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளாவது இருக்கும். Could it be an angel? தூதர்களா இருக்க முடியுமா? Does angel have father and mother? தூதர்களுக்கு தகப்பனும் தாயும் உண்டோ? Do angels have children? தூதர்களுக்கு பிள்ளைகள் உண்டா? No. இல்லை. So could it be an angel? அது தூதர்களாகவும் இருக்கலாம். Okay, read on.
இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் he doesn't have a beginning or an end. இவனுக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை ஒரு முடிவும் இல்லை. Do angels have a beginning? தூதர்களுக்கு துவக்கம் உண்டோ? Angels are created. தூதர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். So angels have a beginning. அவர்களுக்கு ஒரு துவக்கம் உண்டு. But here Melchizedek, it says he has no beginning. இங்க மெல்கிசேதேக்குக்கு துவக்கம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. So he cannot be an angel. அது தூதர்களும் இல்லை. So now eliminated, men, human beings eliminated, angels are also eliminated. இப்பொழுது மனிதர்களுக்கும் இதற்கு தகுதி இல்லை, தூதர்களும் இது தகுதி இல்லாமல் வெளியே வருகிறார்கள். Who is left? யார் இருப்பது இப்பொழுது? Father, Son and Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். Could he be the father? அவர் பிதாவாக இருக்க முடியுமோ? இந்த இரண்டாம் வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இல்ல, உன்னதமானவர் தேவனுடைய ஆசாரியன். ஃபர்ஸ்ட் verse-ஆ? First verse. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். He is called the priest of the most high God. இவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். Most high God is the father. உன்னதமான தேவன் பிதாவாக இருக்கிறார். So he is called the priest of the most high God. Can't be the father then, because he is the priest of the father. அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தபடினாலே அவர் ஒரு ஆசாரியர்தானே தவிர உன்னதமான தேவன் அவர் அல்ல. So he is not the father. அவர் பிதா அல்ல. So he must be the son or the Holy Spirit. அப்படியானால் அவர் குமாரனாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ இருக்கலாம். அங்க ஒரு தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் அதங்க இருக்கு. தேவனுடைய குமாரனுக்கு எந்த ஒப்பானவனாய். வசனம்? மூணாம் வசனம். Third verse. He is made like unto the Son of God. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக அவன் இருக்கிறான் என்று So he can't வாசிக்கிறோம். be Jesus. அது இயேசுவும் அல்ல. So by principle of elimination, who is Melchizedek? இவர்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து தள்ளிவிடும் பொழுது யார் மெல்கிசேதேக்காய் இருப்பது? The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். So a new priesthood has to be now ordained after the order of this Melchizedek. ஆகினாலே புதிதான இந்த ஆசாரியத்துவமானது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டாக்கப்பட்டதாயிருக்க So வேண்டும். the priests who come under that order of Melchizedek should be just like Melchizedek. No father, no mother, no children. ஆகினாலே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருகிறதான ஊழியக்காரனும் கூட அந்த மெல்கிசேதேக்கை போன்றதாகவே இருக்க வேண்டும். தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல். That's why we leave our houses and come. ஆகையினால் தான் எங்களுடைய வீட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து விட்டோம். That's why we don't get married. ஆகையினால் தான் எங்களுக்கு விவாகம் நடக்கிறதில்லை. Then it says without beginning of days. How can we begin without beginning of days? அடுத்த வார்த்தை இங்கு சொல்லுகிறது நாட்களின் துவக்கம் இல்லாதவன். எங்களுக்கு எப்படி துவக்கம் இல்லாமல் இருக்கும்? The Bible says we were in the mind of the Father with before the foundation of the world. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நாங்கள் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய மனதிலே காணப்பட்டோம். So we were in the plan of God even before the world began. இந்த உலகம் தொடக்கத்திற்கு முன்பதாகவே நாங்கள் தேவனுடைய மனதிலே காணப்பட்டோம், திட்டத்தின் மத்தியிலே காணப்பட்டோம். In that sense this is fulfilled. அந்த வார்த்தையின்படி இதுவும் எங்களுக்கு நிறைவேறியிருக்கிறது. And we are going to live on eternally in Zion in heaven. நாங்கள் சீயோனிலே பரலோகத்திலே நித்தியமாக வாழப் போகிறோம். So there is a priesthood like that after the order of Melchizedek. ஆகையினாலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம் இருக்கிறது. That's the second reason why we don't get married. அதுதான் ஏன் நாங்கள் விவாகம் செய்யவில்லை என்பதற்கு இரண்டாவது காரணம். I'll be short with the other 2 points. மற்ற இரண்டு காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். There are some verses which the other Christians used to say that a servant of God should get married. மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அடிக்கடிக்கு நமக்கு காண்பிக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வசனத்தை நான் இப்படி படிக்க விரும்புகிறேன். 1 Timothy chapter 3 verse 2. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். போதும். Here it's called a bishop. இங்கு கண்காணியானவனை குறித்து So வாசிக்கிறோம். bishop is a servant of God. கண்காணியானவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். A bishop should be the husband of one wife. கண்காணியானவன் ஒரே மனைவி உடைய புருஷனாய் இருக்க வேண்டும். So you should get married, isn't it? ஆகையினாலே அவனுக்கு விவாகம் செய்யத்தானே வேண்டும். So servants of God who get married accuse us saying we are doing something wrong and unbiblical. தேவனுடைய ஊழியம் செய்கிறதான சில விவாகம் செய்து ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் எங்களை பார்த்து இவர்கள் செய்கிறது சரியில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். How can you not get married? It's not biblical. எப்படி நீங்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்யலாம்? Then if that is so, அப்படியானால் if getting married is the qualification to be a servant of God, தேவனுடைய ஊழியக்காரன் ஆவதற்கு விவாகம் தான் ஒரு தகுதியாக இருக்குமானால், continue with the qualification in verse 4. 4ஆம் வசனத்திலே
அந்த தகுதிகளை குறித்ததான தொடர்ச்சியை வாசியுங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறார். பிள்ளைகள் நல் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். So that is the qualification, not only one wife. ஒரு மனைவி உடைய புருஷனாய் மாத்திரமல்ல மற்ற தகுதிகளும் அவனுக்கு வேண்டும். So you should not only be married, you should not only have one child, you should have at least 2 children, because children is written there. அங்கு இப்படி நாம் வாசிப்போம் என்றால் நீ விவாகம் செய்வது மாத்திரம் தகுதி அல்ல, அங்கு தன்னுடைய பிள்ளைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும். So every pastor should have one wife and minimum 2 children, only then he can be a pastor. அப்படியானால் ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரே மனைவியும் 2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பாஸ்டராக ஏற்றுக்கொள்ளப்பட Not முடியும். only that, they should be நல் ஒழுக்கம் உள்ளவர்கள். They should have good conduct, they should be obedient, and to know whether a child is really of good conduct or obedient, he should grow at least to 20 years old. அப்படி என்றால் அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவன் அப்படியே நாம் அதை சோதித்து அறிவதற்கு 20 ஆண்டுகளாவது அந்த பிள்ளைக்கு வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. So that pastor should have one wife and 2 children minimum who are about at least 20 years old. அப்படி என்றால் இந்த பாஸ்டர் கண்டிப்பாக ஒரு மனைவி உடையவராக இருக்க வேண்டும். அவருக்கு 2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது பிள்ளைக்கு 20 வயதாவது ஆகி இருக்க வேண்டும். And those 2 children should have good reputation, only then he can be pastor. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கொள்ள முடியும். Which means every pastor should be minimum 45 years old. அப்படி என்றால் எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் குறைந்தபட்சம் 45 வயதில் தான் ஊழியத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். Is that possible? அது சாத்தியம்தானா? There can be no young pastors then. அப்படி என்றால் ஒரு இளம் வயது உள்ளதான பாஸ்டர் இருக்க மாட்டார்கள். It's not right for them just to take the wife part of it and quote it against us. They have to use the whole portion then. மனைவி மாத்திரம் இருக்கிறதான அந்த தகுதி எடுத்து அதை அவர்கள் எங்களுக்கு காட்டக்கூடாது. இந்த பகுதியை முழுவதும் வாசித்து அவர்கள் சொல்ல வேண்டும். Who is this bishop? யார் இந்த கண்காணியானவன்? Just like today, there was a shortage of servants of God in those days. இந்த நாட்களில் போலவே அந்த நாட்களிலும் கூட தேவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற அளவுக்கு அந்த நிறைவான அளவுக்கு ஆட்கள் இல்லை. Churches were multiplying and multiplying, but servants of God were few. சபைகள் திரளாய் பிறந்து அதிகமாக போய்க்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியர்களோ குறைவா இருந்தார்கள். Even now in our church, இப்பொழுதும் நம்முடைய சபையிலும் கூட if you go to many countries in the Gulf, நீங்கள் இந்த அரபு தேசத்திற்கு போவீர்கள் என்றால், or if you go to South America, Central America, நீங்கள் தென் அமெரிக்கா அல்ல மத்திய அமெரிக்கா பிரதேசத்திற்கு போவீர்கள் என்றால், in many of our churches there are no servants of God. நம்முடைய அநேக சபைகளிலே தேவனுடைய ஊழியர்களே இல்லை. But believers are there. ஆனால் தேவனுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். So what do they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? The servants of God choose one believer there who has a good conduct. அங்கு நல் ஒழுக்கம் உள்ளதான ஒரு விசுவாசியை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தெரிந்து, he should be having one wife and 2 children who are of good report. அவர்தான் ஒரே மனைவியுடைய புருஷனும் நல்லொழுக்கம் உள்ள கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். He can supervise the church in the absence of the servants of God. தேவனுடைய ஊழியர்கள் அங்கு இல்லாத பட்சத்தில் அவர் அந்த சபையை பார்த்துக் கொள்ள வேண்டும். He is called Kankani as in Tamil. He is that bishop. தமிழின்படி வாசிக்க போனால் அங்கு அவன் கண்காணி மாத்திரமாகவே இருக்கிறான். But today the name bishop has taken another role in Christian churches as a very chief person. ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது கண்காணி என்று நாம் சொல்லுகிறதான் அவர் பிஷப் என்ற பதவி வைத்துக் கொண்டு மேலே ஒரு கிறிஸ்தவ மதத்தின் மேல் ஒரு பகுதியாக இருக்கிறார். But the bishop today is not the bishop that the Bible is speaking of. இன்று நாம் காண்கிறதான அந்த கண்காணியானவனை குறித்தல்ல வேதம் இந்த கண்காணியை சொல்லுவது. Fourthly, நான்காவதாக, so the justification is it is all right that we be not married. அதனுடைய கடைசி நீதி பகுதி என்னவென்று கேட்டால் நாங்கள் விவாகம் செய்யாமல் இருப்பது சரிதான் என்பதை நிரூபிக்கிறோம். Fourthly, நான்காவதாக, in Ephesians chapter 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம், there's a verse like this. இப்படி ஒரு வசனம் உண்டு. Jesus led captivity captive and gave gifts unto men. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்தார். Read verse 8 and 11. 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி
மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். I don't want to explain everything. எல்லாவற்றையும் நான் விவரிக்க விரும்பவில்லை. மனுஷருக்கு வரங்களை அளித்தார். He gave gifts to men. What are those gifts? மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தாரே, அந்த வரங்கள் என்ன? 13ஆம் வசனம் 11 in English, 13 in Tamil. 11ஆம் வசனம் ஆங்கிலத்திலும் 13ஆம் வசனம் தமிழிலுமா இருக்கிறது. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். So these are the different kinds of servants of God who are given to the church as gifts. சபைக்கு இவர்கள்தான் பலவித தேவனுடைய வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். So servants of God are gifts to the church. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு வரங்களாக இருக்கிறார்கள். Now logically speaking, if I am married, how can God take me and give me as a gift to someone else? நான் விவாகம் செய்திருப்பேனே என்றால் தேவன் என்னை எடுத்து மற்ற யாருக்கு எப்படி வரமாக அன்பளிப்பாக கொடுக்க முடியும்? But if I am unmarried and fully dedicated to God, God can use me and send me anywhere as a gift. நான் விவாகம் செய்யாமல் என்னை முற்றிலுமாக நான் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பேனால் தேவன் என்னை எடுத்து அவர் வரமாக அன்பளிப்பாக வேறு ஒரு ஊழியத்திற்கு கொடுப்பார். I'll tell you one example and close. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். One day our center pastor, Pastor Luke, ஒரு நாள் நம்முடைய சென்டர் பாஸ்டர் ஆகிய பாஸ்டர் லூக் அவர்கள், he was a young brother. அவர் ஒரு வாலிப சகோதரனாய் இருந்தார். He was serving God in Chidambaram. அவர் சிதம்பரத்திலே சின்ன பிரதராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Sunday morning he'll conduct the service in Chidambaram. Evening he would go by cycle to a village a little far away and conduct evening service there because all the believers there could not come here. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சிதம்பரத்தில் இருக்கிறதான தேவன் நம்முடைய சபையில கூட்டத்தை நடத்திவிட்டு சாயங்காலம் அங்கு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சைக்கிளிலே போய், ஏனென்றால் அவர்களால் எல்லாரும் கூட்டத்துக்கு வர முடியாத காரணத்தினாலே இவர் அங்கே போய் சாயங்காலம் மாலை கூட்டத்தை நடத்துவார். One day he was going in the evening. ஒரு நாள் ஒரு சாயங்காலம் போய் கொண்டிருந்தார். Two people stopped him. இரண்டு பேர் அவரை நிறுத்தினார்கள். They were pastors from another church. அவர்கள் மற்ற சபையின் பாஸ்டர்களாக இருந்தார்கள். So these pastors asked him, "Are you CPM?" அந்த பாஸ்டர் இவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சிபிஎம் சபையை சேர்ந்தவரா? That was the old name for this mission. இந்த நம்முடைய சபைக்கு பழைய பெயர் அதுதான். He said yes. ஆம் என்று சொன்னார். Then he said, "We want to ask you two questions." இரண்டு கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறோம். The first question is, how can you conduct an evening service here without conducting a morning service? எப்படி இந்த இடத்திலே காலை ஆராதனை நடத்தாமல் மாலை ஆராதனை நடத்தலாம் என்று கேட்டார்கள். The second question is, இரண்டாவது கேள்வி, how can you do ministry without getting married? விவாகமாகாமல் எப்படி நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று கேட்டார்கள். And the Pastor Luke, he was a brother, then he said, அப்பொழுது பாஸ்டர் லூக் பிரதராக இருந்தபடினால் அப்படி உடனடியாக சொன்னார். He said, for the first question the answer is, it's not that we don't have any Sunday service. We have a Sunday service at Chidambaram. The believers here can't come there, so I am going there to conduct an evening service. எங்களுக்கு காலை ஆராதனை என்று கண்டிப்பாக ஒன்று உண்டு. அது சிதம்பரத்திலே காலையில் நடந்தது. இங்கு கிராமத்தில் இருக்கிறதான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் வர முடியாத காரணத்தினாலே நான் மாலையிலே இங்கு ஆராதனை நடத்துகிறேன். இதுதான் முதல் கேள்விக்கு பதில் என்று சொன்னார். The answer for the second question I don't have to time to tell now. Sometime convenient time I'll give you the answer. இரண்டாவது கேள்விக்குரியதான பதிலை இப்பொழுது எனக்கு சொல்ல நேரமில்லை. நமக்கு சரியான நேரம் கிடைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன். Then that pastor said, அப்பொழுது அந்த பாஸ்டர்கள் சொன்னார்கள், okay then you do one thing. அப்படியானால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். The two pastors said, அந்த இரண்டு பாஸ்டரும் சொன்ன காரியம், because these believers of yours in this village don't have any morning service, ask them to come to our church in the morning. இந்த நீங்கள் கிராமத்துக்கு வருகிறீர்களே, அந்த கிராமத்திலே காலை ஆராதனை இல்லாதபடினாலே அவர்கள் எல்லாரையும் எங்களுடைய சபைக்கு காலை ஆராதனையிலே அந்த கிராமத்தில் தானே வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். Pastor Luke said, okay, but one condition. அப்பொழுது பாஸ்டர் லூக் சொன்னாராம், சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. Ask all your believers to come for my service in the evening. அப்படி என்றால் உங்களுடைய எல்லா விசுவாசிகளையும் மாலை ஆராதனைக்கு நான் நடத்துகிற அந்த ஆராதனைக்கு வர சொல்லுங்கள் என்று சொன்னாராம். They said okay. சரி என்று சொன்னார்கள். So the two pastors went to their churches and said, go to all of you go to the evening service, only then they will come to the morning service. அப்பொழுது அவர்கள் அந்த பாஸ்டர்கள் இரண்டு பேரும் போய் தன்னுடைய சபையிலே பார்த்து, எல்லாரும் இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு அந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும், அப்படி என்றால் தான் அவர்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு காலை ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். The sad thing is all those who came to attend the evening service from that church never went back to that church. ஆனால் துக்கமான காரியம் என்னவென்று கேட்டால், மாலை ஆராதனைக்கு வந்ததான அந்த சபைகளைச் சேர்ந்த எல்லாரும்
திரும்பவுமாக காலை ஆராதனைக்கு தங்களுடைய சபைக்கு திரும்பி செல்லவே இல்லை. After that, those two pastors were not to be seen. அதற்கு பின்பாக இந்த இரண்டு பாஸ்டர்களை பார்க்கவே முடியவில்லை. But after many months, ஆனால் பல மாதங்களுக்கு பின்பாக Pastor Luke was going that side in the cycle. பாஸ்டர் லூக்கா அவர்கள் சைக்கிளில் அந்த இடத்தில் போய் கொண்டிருக்கும் போது He saw a bearded man coming in the opposite direction. அவருக்கு முன்பாக தாடி வைத்துதான் ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக வருகிறதை பார்த்தார். Very thin and old. மிகவும் முதிர்ந்த வயதுள்ள மெலிந்து போனவராயிருந்தார். Hey, that looks like that pastor who accosted me that day. அன்றைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்ட அந்த பாஸ்டரை போலதான் இவர் இருக்கிறார் என்று பார்த்தாராம். So pastor stopped and asked, aren't you that pastor who came and spoke to me that day? அந்த நாளில் என்னை பார்த்து கேள்வி கேட்டதான் அந்த பாஸ்டர் நீங்கள் தானே என்று பாஸ்டர் லூக்கா அவர்கள் நிறுத்தி அவரை பார்த்து கேட்டாராம். What happened? Yes, he said, yes, I am the pastor. ஆம் நான் தான் அந்த பாஸ்டர் என்று சொன்னார். What happened to you? Why are you like this? ஏன் என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? I don't have enough income. எனக்கு தேவையான வருமானம் இல்லை. I'm going through difficult times. நான் மிகவும் கடினமான நேரங்கள் காலங்களில் போய் Also கொண்டிருக்கிறேன். not keeping well. I'm not keeping well. எனக்கு சுகமும் சரியாக இல்லை. Not only that, the biggest thing is, if I was alone, it's okay, and my wife and children I have to look after. அது மாத்திரமல்ல, நான் தனிமையா இருந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கொள்ள வேண்டிய மனைவியும் பிள்ளைகளும் உண்டு. Then pastor asked, now do you know why I didn't get married? இப்பொழுது பாஸ்டர் லூக்கா கேட்டார், இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா ஏன் நான் விவாகம் செய்யவில்லை தெரியுமா? So pastor had already said, one day will come, I'll tell you the answer. The day came. பாஸ்டர் அன்றைக்கே சொன்னார், ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார். So after that, pastor helped him, got him rice and helped him to grow up. After that, every year he comes for our convention at Irumbulur. அதற்கு பின்பாக பாஸ்டர்கள் உடனடியாக கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து அரிசி பொருள் எல்லாம் வாங்கும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த பாஸ்டர் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய இரும்புலியூர் கன்வென்ஷனுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். One day when I was serving God in Sembakam, I went to a particular house. ஒரு நாள் நான் செம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு போயிருந்தேன். There a pastor's wife came. அங்கு பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தார்கள். And asked, you people don't get married, is it? அவர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டீர்கள் தானே? I said no. இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். Then she asked, if you have a problem, with whom will you share it? உங்களுக்கு பிரச்சனை என்று வருமானால் யாரிடத்தில் போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றே அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். I said, sisters are there for us, we will share the problems. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், எங்களுக்கு சகோதரிகள் உண்டு, அவர்களிடத்திலே போய் என்னுடைய பிரச்சனை பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். Then she said, but you can't share every problem with the sisters. If you have a wife, then you can personally share everything. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் போய் நீங்கள் சகோதரியிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாதே, ஆனால் மனைவி என்று ஒருவள் இருப்பாளானால் அவரிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாமே என்று சொன்னார்கள். So I said, because I don't have a wife, half the problems are not there, I said. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், மனைவி என்று ஒன்று இல்லாதபடினாலே எனக்கு பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. So why create some problems and then go and tell the wife? ஏன் பிரச்சனைகளை உருவாக்கி மறுபடியும் அதே பிரச்சனை அவளிடத்தில் போய் சொல்ல வேண்டும்? So worldly way speaking, it's a relief. Spiritually, it's an order. உலக பிரகாரமாக பேசினால் கூட அது பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு. ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினால் அது ஒரு முறைமையா இருக்கிறது. Personally, if you ask me, it's a very beautiful life. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால் இப்படிப்பட்டதான ஜீவியம் மிக ஒரு அழகுள்ள ஜீவியம். You ask Pastor Manasseh and you ask me, we have gone through many problems in our life. நீங்கள் பாசமனாசிடத்தில் கேளுங்கள், என்னையும் கேட்டு பாருங்கள், நாங்கள் அநேக பாடுகளின் பகுதியில் போயிருக்கிறோம். We have gone through temptations. சோதனைகள் கூட போயிருக்கிறோம். We have gone through sickness. வியாதிகளுக்கு கூட போயிருக்கிறோம். We have been rejected by others, hated by others. மற்றவர்களால் நாங்கள் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டும் இருக்கிறோம். Both of us have ruined our reputations. எங்களுக்கு இருந்ததான அந்த பெயரெல்லாம் கூட கெட்டு போயிருக்கிறது. Even today there are people ready to shoot us if we do anything wrong. நாங்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டால் எங்களை உடனடியாக சுட்டு போடும்படி அநேகர் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். But I can say even one day the thought of leaving the ministry has never come. By the grace of God. தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு நாளும் கூட ஒரு முறை கூட தேவனுடைய ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்கிறதான அந்த சிந்தை எங்களுக்கு வந்ததே இல்லை. Because in the midst of all our problems, not one day has our God left us. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு நாள் அல்ல ஒரு முறையாக எங்களை தேவன் எங்களை விட்டதே கைவிட்டதே இல்லை. He is our faithful husband. அவர் எங்களுக்கு விசுவாசமுள்ள
புருஷனாயிருக்கிறார். And he can be your faithful husband too. அவர் உங்களுக்கும் விசுவாசமுள்ள புருஷனாக இருக்க முடியும். Even if you get married, நீங்கள் ஒரு விவாகம் செய்தாலும் கூட to become the bride of Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஆகும்படிக்கு finally you should come to that state of holiness, கடைசியாக நீங்கள் அந்த பரிசுத்தத்தின் நிலவரத்திற்கு வர வேண்டும். where even the husband and wife come to a state of being without lust and being living like a brother and sister. புருஷனும் மனைவியும் கூட அந்த இச்சையெல்லாம் விட்டு சகோதரனைப் போல சகோதரியை போல அப்படி ஜீவிக்கிறதான் அந்த நிலவரத்திற்கு வர வேண்டும். Bible says because the time is short, because the last days, even he that has a wife should live as though he does not have a wife. வேதம் சொல்கிறது காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே நாட்கள் குறுகினதா இருக்கிறபடினாலே மனைவி உடையவன் அல்லாதவன் போல இருக்க வேண்டும். You don't read it now, I'll just give you the reference. அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். It's in 1 Corinthians chapter 7, முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் verse 29. 29ஆம் வசனம். Just jot it down. அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? God is offering us a beautiful plan. தேவன் நமக்கு ஒரு அழகான திட்டத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். We are part of the initial plan of God. நாம் எல்லாரும் தேவனுடைய அந்த ஆரம்ப ஆதி திட்டத்தின் மத்தியிலே காணப்படுகிறோம். Whoever has been born by accident or not, you are not an accident. யாராகிலும் தற்காலிகமாக அப்படி இப்படி பிறந்திருக்கிறார்களோ என்பது தெரியாது. நீங்களும் நானும் அப்படி அல்ல. You have to fit into the plan of God. நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே பொருத்தப்படத்தான் வேண்டும். Where do you fit? எப்பொழுது நீங்கள் பொருத்தப்படுவீர்கள்? எங்கே நீங்கள் பொருத்தப்படுவீர்கள்? Where do you fit in the plan of God? தேவனுடைய சித்தத்திலே எந்த இடத்திலே நீங்கள் பொருத்தப்படுவீர்கள்? What is your role in the plan of God? தேவனுடைய திட்டத்தின் மத்தியிலே உங்களுக்கு உண்டான அந்த ஊழியம் என்ன? Is it possible that you could be part of that 1,44,000? அந்த 1,44,000 பேரிலே நீங்களும் ஒருவராக இருக்க முடியுமோ? If it is so, you are the luckiest person on earth. அப்படியானால் இந்த உலகத்திலே இருக்கிறதான எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிர்ஷ்டவசசாலிகள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். It's a beautiful chance, don't let it go. இது மிக நல்ல ஒரு தருணம், அதை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமா சொன்னா, to be brief, இந்த மினிஸ்ட்ரி மேரேஜோட சம்பந்தப்பட்டதில்லை, அன்போட சம்பந்தப்பட்டது. In brief, this ministry is not connected with marriage, it's connected with love. நாங்க ரெண்டு பேரும் இப்ப நினைச்சா போய் யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். If both of us want, we can get married to anyone. யாரும் தடுக்க மாட்டாங்க. No one will stop us. ஏன்னா நாங்க வேணும் சொல்லி தான் வந்தோம். வேணும் சொல்லி தான் அந்த ஊழியத்துக்கு வந்தோம். But we want this life, that's why we came here. யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணல. Nobody forced us to come inside. நாங்க போய் விரும்பினாலும் வெளியே போகலாம். If we want to, we can go out. No one will stop us. அதனால எங்களை மேரேஜ் இல்லையோ அந்த ரெண்டுமே தடுக்கலைங்க. So being married or not being married, this was not the criterion for us. Both could not stop us. ஆனா எங்களை கட்டுப்படுத்தினது தேவ அன்பு. But what constrained us and brought us was the love of God. அந்த அன்பு எங்களுக்கு நெருக்கி ஏவிச்சு எதுவுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவே இல்லை. ஆண்டவர் மாத்திரம் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. That love of God was so constraining, pulling us so much, pulling us. Finally, nothing else but God was interesting for us. நான் பாவியா இருந்தேன். I was a sinner. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ அன்பு என்னை தேடி வந்துச்சு. At that time, the love of God came seeking after me. இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன். There's a story behind this, I'll tell you. ஒரு நாள் எங்க ஆபீஸ் ரூம்ல எழுதிட்டே இருந்தேன். I was writing in my office room one day. அடிக்கடி வந்து சந்திக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் வந்தார். One independent pastor always comes and visits me, came to see me. என்னை பார்த்துட்டே இருந்தார். He kept watching me. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு பாஸ்டர். He said, Pastor, I feel sorry for you when I see you. என்னன்னு கேட்டேன். I asked, what's the matter? ஒரே ஒரு லைஃப். You have only one life. அதில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டே பாஸ்டர். You have only one life. You could have looked for a girl and get married to her and you could have enjoyed life. Even that one chance you've left, Pastor. அப்போ நான் சொன்னேன், உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. I said, Pastor, I feel sorry for you. காரணம் என்ன? The reason? நான் அப்போ உண்மையை சொன்னேன். I told him the truth. நான் நினைச்சா இப்பவுமே நினைச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். Even now I told him, if I want, I can get married. ஆனா ஆண்டவருடைய அன்பு என்னை இழுத்துச்சு. But the love of God pulled me.
நான் பாவியா இருந்தேன், I was a sinner. நரகத்துக்கு போயிருக்கணும். I should have gone to hell. என்னை தடுத்து He stopped me, அன்பினால் நிரம்பி filled me with His love. என் மேல வரக்கூடிய அத்தனை பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துட்டு நரகத்துக்கு என்ன போகக்கூடாம அந்த அன்பினால தூக்கி என்ன பரலோகத்துக்கு கொண்டு வந்தார். See, I was supposed to go to hell and receive eternal punishment. He stopped me, took all that punishment upon Himself and took me to heaven. அந்த லவ் இப்படிலாம் நேசிச்சாருங்கிறது பாவம், உலகம், இச்சை இதெல்லாம் சீ சீ சீன்னு வெறுக்க வச்சுச்சு. When I realized how much He loved me, I started hating sin and the world and lust. பைபிளை திறந்து படிச்சேன். I opened the Bible to read. நித்தியமான வாசஸ்தலங்கள் அந்த மகிமையை பார்த்தேன். I saw the eternal habitations, houses, mansions in heaven. இவ்வளவு அன்பா இருக்கு, So full of love. அந்த அன்பு எனக்குள்ள வந்தபோது When that love came into me, என்னுடைய ஜாப், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இந்த உலக சம்பந்தமானதெல்லாம் விட்டுட்டேன் நான். my job, my studies, sports, all worldly achievements, I was ready to leave it all. இன்னும் அவரோடு இருக்கிற உறவு, அவர் எனக்கு தகப்பனா, தாயா, சகோதரனா, சகோதரியா இப்படிலாம் இருக்கிறத பார்த்தபோது அந்த அன்பின் நேச பிணைப்பில் என்னுடைய சகோதரிமார்கிட்ட எங்கள் அம்மா அப்பாட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை வெறுத்துட்டேன் நான். When I saw my relationship with Him was so real that my relationship with my father, mother, brother and sister, I lost interest with all that because His relationship was so meaningful. அந்த அன்பு இன்னும் எனக்குள்ள நெருக்கி 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 ஏவிச்சு. எனக்கு என்ன செய்யனே தெரியல. But that love kept pulling and pulling and pulling. I didn't know what to do. என்னை போட்டு அந்த அன்பு நெருக்கிட்டே இருந்துச்சு. That love was constraining me. அது எனக்குள்ள ஏதாவது நெருக்கும் போது கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, மேரிட்டல் லைஃப். ஒரு பொண்ணை பார்த்து அவளை நேசித்து அவளுக்கு உண்மையாக இருந்து அவளுக்கு என்னுடைய பணம், பொருள், எனர்ஜி எல்லாமே அவள்கிட்ட கொடுத்து அவளுக்கு உண்மையாக இருந்து அவளை காப்பாற்றி அவளை சந்தோஷமாக வச்சுக்கலாம். அந்த அவட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அவட்ட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லாம் அதை எடுத்து அதையும் அந்த காணிக்கையாக அந்த அன்பின் நிமித்தம் போட்டுட்டு அவரையே நான் கல்யாணம் கட்டிட்டேன். I was so constrained by His love. I wanted to give Him something and I didn't know what to give. But there was one thing. I could have given my love to a girl, to a woman, have spent my life with her and given my money with her so she shares everything with me. But I realized that I was able to sacrifice even that relationship so that the time that I spent with her, I could spend with Him. So I got married to Him. இப்போ என் அன்பெல்லாம் அவருக்குள்ள போயிடுச்சு, அவருடைய அன்பெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. So all my love is now in Him. All His love is now in me. அப்படி நான் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறேன். Now I am enjoying Him. சுருக்கமாக சொன்னா, In brief, அவருடைய லவ் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறபடினால ரொம்ப துக்கமான செய்தி, எனக்கு வருந்தப்படாதீங்க, மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. so I told him, because I'm in this love business, I told that pastor, please, I'm sorry to tell you, I don't have time to get married. அவர் அழுதுட்டார். He cried. நான் அந்த சிபிஎம் ஏதோ கல்யாணம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ ஒரு தூய்மையான அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தான் செய்யணும். Then he cried and said, I thought CPM was just a relation related to, not getting married, but there's so much in this. You are right. இந்த அன்பு குறைஞ்சா இன்னொரு பெண் மேல இருக்கிற அன்பு தேடும். If this love for God reduces, automatically human love will go for the love of some other person, for a girl. ஆனா ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், எனக்குள்ள இந்த நேசம் என்கிறதான இந்த விருட்சத்தை, மரத்தை வளர்த்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவருடைய அன்பு ஒரு நாள் தனியாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். I know one thing for sure, He who made this tree of love to grow in me will never leave me alone. அந்த அன்பு வளர்ந்துட்டே இருக்கும். That love will keep growing. தம்பி தங்கச்சிமா, உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா காரணம் வேற ஒன்றும் இல்லை, அன்பு எங்கேயோ குறைஞ்சிருக்கு. So if brother, sister, if there's something interesting for you in this world, the reason is somewhere God's love has reduced. எங்கேயோ ஆண்டவருடைய அன்பு குறைஞ்சிட்டனால ஒரு பெண் பார்க்கறதுக்கு அழகாக தெரியுதா, அவருடைய முடி, அவருடைய முகம், அவருடைய உடம்பு, ஷேப், நீ எத்தனையோ வர்ணிச்சுட்டு போகலாம். அடுத்து ஒரு புக், ஒரு ஆபாசமான காரியம், அது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒன்று இருதயத்தில் அன்பு ஸ்லைஸ் ஆகிருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. When you look at a girl and you find something beautiful in her appearance, in her hairstyle,
in her shape and so on. We can say so many things. Or if there's some interest in some book, some pornographic material, it means somewhere God's love has been sliced or severed. அன்பினால நீ நனைஞ்சிருந்தா இந்த பூமி உனக்கு இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. If you are full with the love of God, this earth won't be interesting at all. அந்த அன்பினால் நிறைஞ்சிருந்தா ஆண்டவருக்கு நீ ஆண்டவரோட ஓடி போறதுக்கு உலகம் என்ன, மனுஷன் என்ன, அரசாங்கம் என்ன, யார் எதிர்த்து வந்தா கூட நீ ஓடிட்டே இருப்பியா. If you are full of the love of God, you will be so ready to elope, to run away with God, no matter who will stop you, government or human beings, who can stop you? வீட்டில் வேலையும் பொருளையும் பணத்தையும் ஆஸ்தி விட்டுட்டு கோட்டச்சவரை முதற்கொண்டு ஏறிக்கொண்டு எவனோ ஒருத்தி பின்னால பெண்கள் ஓடுறான், எவனோ ஒருத்தி பின்னால பசங்க ஓடுறாங்க. இந்த காணல் லவ் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த மாம்சம் இன்னொரு மாம்சத்தை தொடருது, இந்த எச்சி இன்னொரு எச்சியை தொடருது. அழிஞ்சு போறக்கூடிய சாதாரண இந்த ரொமான்டிக் லவ்க்கு இவ்வளோ பவர் இருக்கும்னா காடுடைய ஹார்ட்ல இருந்து பிறக்கக்கூடிய தெய்வீக அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. See, romantic love, human love is so powerful so that a boy or a girl, they're able to leave the father and mother, the house they grew up in, and run away with their partner. If romantic love has so much power, just for skin to touch skin, how much more powerful God's love will be. Thank God, இந்த சின்ன வயசுலேருந்து நிறைய இச்சையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பெண்கள் மேல் ஆசையில். ஆனால் காதல் அன்பில் கஷ்டப்பட்டதில்லை. By God's grace, when I was young, I have suffered a lot from lust, but I have not loved, fallen in romantic love. ஆண் என்கிறதான இந்த உணர்வுகளில் கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருதயத்தை இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிற அந்த கஷ்டம் வந்ததில்லை. I have suffered from conflicts through sexual instincts, but I have never had the thought of giving my heart to another girl. அர்த்தம் என்ன? What is the meaning? இந்த இருதயம் அவர் ஒருத்தருக்கு தான் சொந்தம். My heart belongs only to him. யாருக்கு கொடுக்க தேவையில்லை. I don't have to give it to anyone else. பிரியமானவர்களே, Beloved, இன்னைக்கும் உனக்கும் கூட போராட்டம் இருக்கலாம். you also may have conflicts. உன்னுடைய சரீரத்தில் மாம்சத்தில் எழும்பக்கூடிய இச்சை உன் தேவனோடு இருக்கக்கூடிய அன்பை திருட முடியாது. Now that lust that is in your flesh cannot steal away your love for God. உனக்கு கண்களில், மாம்சத்தில், இருதயத்தில் எத்தனையோ போராட்டம், ஆனா உன் இருதயம் தேவனோட தான் இருக்கும். Now you may have lusts, conflicts with your eyes, with your flesh, with your heart, but your heart is with God. நான் சொல்றதுக்கு வித்தியாசம் தெரியுதா? You know the difference? எத்தனையோ நேரங்களில் இச்சை வந்திருக்கு, ஆசை வந்திருக்கு, ஆனா இருதயத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிற அந்த டெம்டேஷன் வந்ததே இல்லை. So many times you get all kinds of evil desires and even lusts, but you don't have the temptation to give away your heart to someone. பிரியமானவர்களே, Beloved, மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ங்கிறது ஹார்ட்ல அது காட்க்கு ஏற்கனவே கொடுத்த ஸ்குவாஷ் ஆயிடுச்சு. that marital status in the heart is already been given to God and it is squashed. அது இல்லவே இல்லை. It's not there. தேவ ஜனமே, People of God, உனக்கு இதயம் ஒன்று இருந்தா, if you have a heart, அது அன்பினால் நிறைஞ்சிருந்தா, if it's full of His love, ஒரு பிட்டு கூட இன்னொரு ஆளுக்கு கொடுக்க தேவையில்லை. you don't have to give a bit of it to another person. நீ கண்களை மூடி ஜெபிப்போமா? We'll close our eyes and pray now. ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. Oh Lord, speak to me. என் இதயம் உமக்கு மாத்திரம் சொந்தம் ஆண்டவரே. Oh, my heart belongs only to you. யாருக்கும் அது ஸ்லைஸ் ஆகக்கூடாது ஆண்டவரே. It should not be sliced and given to anyone else. ஆண்டவரே, என்னை மாற்றும் தகப்பனே. Oh, change me, Lord. என்னை மாற்றும் தகப்பனே. Change me, Lord. கர்த்தர் உன்னை மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். The Lord wants to change you. ஜெபமணி நாம் முடிப்போம். We will pray and close. அன்புள்ள தகப்பனே, அருமையான இந்த தம்பிமார்க்காய் தங்கச்சிமார்க்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, ஆனால் எங்கள் இதயம் உமக்கு மாத்திரம் தான் சொந்தம் ஆண்டவரே. யாருக்கும் சொந்தம் இல்லை ஆண்டவரே. இங்கேயும் கூட சியோனின் கதிர்கள் இப்பொழுது வீசட்டும் ஆண்டவரே. இந்த முழு உலகத்திலும் உமக்கு இருக்கிற போராட்டம் சியோனை கட்டும்படியாகத்தானே. இவ்வளவு பெரிய திருச்சபைகள் எத்தனையோ இடங்களில் இருக்கும்போது இவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததின் காரணம் சியோனின் பணியை செய்யும்படியாக அந்த அபிஷேகம் வல்லமையும் கிருபையும் இவர்கள் மேல் வந்து அமரட்டும். அக்கினி ஜுவாலைகள் எழும்பட்டும். பூச்சக்கரத்தை அசைக்கக்கூடியதான உம்மால் நிறைந்திருக்கிற தேவ அன்பினால் நிரம்பின ஊழியத்தை எழுப்பும் சாமி. உடைய கரத்தில் இருக்கிற வல்லமையின் பாத்திரமாய் இருக்கட்டும். மீதியான நேரம் கொடைரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
Hallelujah. Hallelujah.